பனி ஸ்டோர் நியூ பழனி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னால வீட்டில் இருக்கவங்க கேட்கறதில்ல. பழனியை ரொம்ப கேவலப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க. கடைக்கு வருவாங்க, என்னடா ஆச்சு, இல்லை எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, நான் என்னதான் சொன்னாலுமே யாரும் காது கொடுத்து கூட கேட்கல, நான் வேணும்னு தான் வந்து இந்த இடத்துல வந்து கடையை திறப்பு பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்ல வர அந்த நியாயத்தை யாருமே கேட்கவே விரும்பலன்றாங்க. டே, அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தான்டா, நீ சும்மா தேவையில்லாம அவங்களுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியாண்டாங்க. அவங்க எப்படியோ ஒன்று போயிட்டு போறாங்கடா, அதை பண்ணணும் இதை பண்ணணும், அவங்க மனசை மாற்றணும், ஏன்டா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை இருந்தாலே வந்து நான் இப்படி ஒரு விஷயம், இங்கே பாரு, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு சரியா அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணனுங்க சொல்றாங்க. இவ்வளோ நல்லா அந்த பாண்டியனுடைய கடையில் ஒரு வேலைக்காரனாக நடத்திட்டு இருந்ததெல்லாம் போதும், லாஸ்ட்ல திருடு பட்டமும் கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்காகவா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், அவங்க எப்படியோ ஒன்று போயிட்டு போட்டோம், நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாருடா அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணனுங்க மனசு மாற்றிடுவாங்க. சரவணன் கால் பண்ணி இந்த விஷயத்த செந்திலுக்கு சொல்லவும் செந்தில் அந்த அளவு கோவத்தில் இருக்காங்க. கூடவே இருந்து நம்ம முதுகுல குத்திட்டாங்களோ அவங்களை சும்மா விட மாட்டேன்னு செந்தில் ஒரு பக்கம் பயங்கர கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.